3 விஷயங்கள் தான். எம்முடைய வாழ்வில் இது ஆழமாக பதிந்தால், எம்முடைய வாழ்வில் இது செயல்பாடாக இருந்தால், எம்முடைய வாழ்க்கை மட்டுமல்ல, எம்மை சுற்றி வாழக்கூடிய எம்முடைய சமூகத்தின் வாழ்வையும் மேம்படுத்தலாம் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். முதலாவது விஷயம், நான் உணர்ந்து கொள்ள வேண்டும், நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், நான் ஏன் படைக்கப்பட்டேன், நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் வாழ்கிறேன், எதற்காக அல்லாஹ் என்னை படைக்க வேண்டும். ஒரு மனிதனாக, ஒரு அழகுள்ள படைப்பாக, சிந்தனை உள்ள படைப்பாக, எதையும் செய்வதற்கு ஆற்றல் உள்ள படைப்பாக அல்லாஹ் ஏன் என்னை படைக்க வேண்டும்? என் வாழ்வின் குறிக்கோள் என்ன? என் வாழ்வின் லட்சியம் என்ன? எதை நோக்கி என் பயணம் இருக்கிறது? எதற்காக வாழ்ந்தேன்? எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன்? இந்த கேள்விக்கெல்லாம் நம்முடைய வாழ்வில் பதில் தெரிந்தால் நம்முடைய வாழ்க்கை இப்போது இருப்பது போன்று இருந்திருக்காது. நாம் இப்போது கல்லூரிகளை படிக்கிறோம், முன்னால் பள்ளிக்கூடத்திலே படித்தோம், அதற்கு முன்னால் நம்முடைய வீட்டில் குழந்தையாக இருந்தோம், பள்ளி படிப்பை முடித்தோம், கல்லூரி படிப்பில். இதற்கு பிறகு ஒரு நிறுவனத்தில் வேலை செய்வோம் அல்லது ஒரு தொழிலை தொடங்குவோம், சம்பாதிப்போம். அதற்கு பிறகு திருமணம் செய்வோம், அதற்கு பிறகு குழந்தை பெறுவோம், அதற்கு பிறகு ஒரு வீட்டை வாங்குவோம், அந்த வீட்டில் நம்முடைய குடும்பத்தோடு வசிப்போம். அதற்கு பிறகு காலம் மாறும், வயதாகுவோம், எமக்கு குழந்தைகள் பிறக்கும், எம்முடைய குழந்தைகள் சம்பாதிப்பார்கள், எம்முடைய வாழ்வு இறுதி எல்லைக்கு வரும். வருமா வராதா? வருமா வராதா? எல்லாரும் இப்படி இருக்கிற மாதிரி இருந்துட முடியுமா? முடியாது. ஒரு நிலைமைக்கு நம்முடைய வயது வரும், ஒரு நோய் படுக்கையில் நாம் இருப்போம். எம்மை சுற்றி யாருக்காக நாம் வாழ்ந்தேமோ, யாருக்காக செல்வத்தை சம்பாதித்தோமோ, எந்த குடும்பத்தை உயர்த்துவதற்காக நம்முடைய நேரங்கள் அனைத்தையும் அளித்தோமோ, அந்த நோயுடைய படுக்கையில் கூட அவர்கள் எமக்கு உதவி செய்ய மாட்டார்கள். நாம் பெற்ற பிள்ளை அமெரிக்காவில் வேலை செய்து கொண்டிருப்பான், சவுதி அரேபியாவில் வேலை செய்து கொண்டிருப்பான், துபாயில் வேலை செய்து கொண்டிருப்பான். எம்முடைய மனைவி அவளும் நோய் படுக்கை, எம்முடைய பெற்றோர்கள் மரணித்திருப்பார்கள். அப்போது அவன் தன்னுடைய வாழ்வை திரும்பி பார்ப்பான், அப்போது உணர்வான், இதுவல்ல என் வாழ்க்கையின் நோக்கம் என்று.